இருமல், தும்மல், ஆஸ்துமா, சளித்தொல்லைகளை போக்கும் தூதுவளையின் மருத்துவ குணங்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தூதுவளை கீரை முட்கள் நிறைந்த ஒரு வகை கீரையாகும். தன்னிச்சையாக வளரக்கூடிய ஒரு வகை கொடி இனத்தை சார்ந்தது. இக்கீரை இந்தியாவில் அதிகமாக காணப்படுகிறது. சளித்தொல்லைகள் நீங்க இக்கீரையை அதிகம் பயன்படுத்துகின்றனர். முட்கள் நீக்கப்பட்ட தூதுவளை இலைகளை 2 கைப்பிடி அளவு எடுத்து அத்துடன் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து விழுதாய் அரைக்கவும். இதனை தோசை மாவில் கலந்து தோசை செய்யவும். இது சிறுவர் முதல் பெரியவர் வரை சாப்பிட ஏற்றது. இதனை வாரம் 2 முறை உட்கொண்டு வந்தால் சளி, இருமல், கப நோய்கள் அனைத்தும் குணமாகும். தூதுவளை ரசம் சளி, இருமல், மூக்கடைப்பு, இஸ்னோபீலியா, தும்மல், சைனஸ், ஆஸ்துமா போன்ற அனைத்து நோய்களும் தீரும் ஒரு அருமருந்து. முட்கள் நீக்கப்பட்ட தூதுவளை இலைகளை 1 கைப்பிடி அளவு எடுத்து சிறிதாய் நறுக்கிக் கொள்ளவும். மிளகு, ஜீரகம், பூண்டு ஆகியவற்றை நன்கு தட்டி எடுத்துக்கொள்ளவும். கறிவேப்பிலை, மல்லி இலைகளையும் சிறிதாய் நறுக்கி அவற்றை தூதுவளை இலையுடன் சேர்த்து வதக்கி அதில் தக்காளி கரைசலை சேர்த்து மிளகு, ஜீரகம், பூண்டு, உப்பு ஆகியவற்றையும் சேர்த்து சூடு செய்யவும். கொதி வருவதற்கு முன் இறக்கி சுவையை சாப்பிட சளி, இருமல், மூக்கடைப்பு, தும்மல், சைனஸ், ஆஸ்துமா, இஸ்னோபீலியா போன்ற அனைத்து குறைகளும் தீரும். தூதுவளை இலை எப்பேற்பட்ட இருமலையும் தீர்க்கும் குணமுடையது. தூதுவளை இலை 1 கைப்பிடி, உலர்ந்த திராட்சை 30 எண்ணிக்கை, அதிமதுரம் 1 துண்டு, ஜீரகம் 10 கிராம் ஆகியவற்றை எடுத்து அனைத்தையும் நன்றாக நசித்து 1 லிட்டர் தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 4 1 பங்காக சுண்ட காய்ச்சி 100 மில்லி அளவில் காலை, மதியம், இரவு 3 வேளையும் பனிவெல்லம் சேர்த்து அருந்தி வர எப்பேற்பட்ட இருமலும் 3 தினங்களில் குணப்படும். தூதுவளை மூச்சு திணறல், நுரையீரல் கோளாறுகள் போன்றவற்றையும் தீர்க்கும். தூதுவளை, துளசி, முசுமுசுக்கை, கண்டங்கத்திரி ஆகிய 4ஐயும் காய வைத்து வகைக்கு 100 கிராம் எடுத்துக்கொள்ளவும். இத்துடன் சுக்கு, மிளகு, திப்பிலி, சித்தரத்தை, அதிமதுரம், ஜாதிக்காய், மாசிக்காய், ஜாதிபத்திரி, ஏலக்காய், கரிஞ்சீரகம், அக்ரகாரம், கடுக்காய் ஆகியவற்றை வகைக்கு 10 கிராம் எடுத்து அனைத்தையும் ஒன்றாக கலந்து தூள் செய்து கொள்ளவும். இதில் 2 கிராம் அளவு அல்லது அரை ஸ்பூன் பொடியை எடுத்து தேனில் குழைத்து தினம் 2 வேளை சாப்பிட்டு வர ஆஸ்துமா, மூச்சு திணறல், நுரையீரல் கோளாறுகள் போன்ற அனைத்தும் தீரும். மூக்கடைப்பு, மூக்கில் நீர் கொட்டுதல் போன்றவை குணமாவதற்கு தூதுவளை அருமருந்து. தூதுவளை, குப்பைமேனி, துளசி, நிலவேம்பு, திப்பிலி, அதிமதுரம், சுக்கு, சித்தரத்தை ஆகியவற்றை வகைக்கு 10 கிராம் எடுத்து 1 லிட்டர் தண்ணீரில் தட்டி போட்டு கஷாயமிட்டு 4 1 பங்காக சுண்ட காய்ச்சி 100 மில்லி அளவில் தினமும் 2 வேளை சாப்பிட்டு வர தும்மல், மூக்கடைப்பு, மூக்கில் நீர் கொட்டுதல் போன்றவை குணமாகும்.